வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் கொண்டாட்டம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 வீக்காக உங்களோட எந்த வீடியோஸும் எங்களால் போட முடியல. அதுக்காக சாரி. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிவியர் கோல்டு அதிகமாக ஆகிட்டதுனால பேசக்கூட முடியல எங்களால். நாங்கள் நாக்கை முடக்கியோ அது மாதிரி பண்ண முடியாததுனால தான் எங்களால் பேச முடியல. இப்போவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம இன்றைக்கி பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படின்னா விசித்ரா வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம பிரதீப் வரலன்னு தெரியும் எல்லாருக்குமே, வர முடியாது. அவர் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் எப்போ அனுப்புனாங்களோ அன்னையிலேருந்து அவருக்கும் விஜய் கம்யூனிகேஷன் கட் ஆகிடுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஐஷு வரல. ஏன்னா நிக்சனால தான் அவங்களோட பேர் இதுவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அப்போவே அவளை வெளியில் வர சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த ஸ்டுடியோக்கே போயாச்சு. பிக் பாஸ் ஸ்டுடியோ எங்கே நடக்குதோ அங்கேயே போய் வானா என் பொண்ணை அனுப்பிடுங்கன்னு சொல்லி கதர்னாரு. யாரு? ஏதோ ஒரு டீசன்சிக்காக அவங்க இன்டர்வியூஸ்ல எல்லாம் கொஞ்சம் அதை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க, பாலிஷ்டாக பண்ணிட்டாங்க, யாரையும் இது பண்ணக்கூடாதுன்றதுனால. இப்போ அதே காரணத்தினால தான் ஐஷு அவங்க இந்த கொண்டாட்டத்துக்கு அனுப்பலன்றது தெரிய வருது. யுகேந்திரன் சார் வரல. அவர் ஏன்னா மலேசியாவில் இருக்காரு, அவரால் வர முடியாது. ஏன்னா மலேசியாவில் வர முடியாதுன்னு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்ல வந்ததையுமே விஜய் டிவியினோட பித்தலாட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். பிரதீப் ஆண்டனி ஒரு தவறும் பண்ணல. அங்கே இந்த பொண்ணுங்க தான் இது மாதிரி பண்ணாங்க. ரவீனாவும் பூர்ணிமாவையும் ஒரு சொன்னது மாயா இவங்களெல்லாம் சொல்லிட்டார். இவங்களோட வெளிச்சங்களை எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு காட்டதுனால அவர் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்க மாட்டார். இந்த விஷயத்தில் அவர் தலையிட விரும்பி இருக்க மாட்டார், நம்மள மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பேசிட்டதுனால. அதனால் அவர் வரலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பவா செல்லத்துறை வரலை. ஸோ இது மாதிரி இவங்கெல்லாம் வராதவங்க. மற்றபடி ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குது போல இருக்குது. அதாவது இவங்களே செட் பண்ண பிஆர் தான் வந்திருக்காங்கன்னு ஒரு கட்டத்தில் கூல் சுரேஷே காண்டாயிட்டு அவரே சொல்லிட்டு இருக்கிறாரு, பிஆர் இங்கே பிஆர் வச்சுருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா மாயா பூர்ணிமா நிக்சனுக்கு அங்கே ஒரே அப்ளாஸ் தானா, தலைவி அப்படின்லாம் பேசிட்டு அதெல்லாம் ஃபேக்குன்றது எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கே கோவத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஆமாம். இதில் அடுத்தது என்னன்னா, நம்ம அர்ச்சனா நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க உள்ள. மக்கள் பப்ளிக் கொடுத்திருந்த கிஃப்ட் எல்லாம் அவங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நல்ல ஒரு என்டர்டைனிங் யார் வந்தாங்கன்னா நம்ம மதுரை முத்துவும் நம்ம ராமராவ் வந்திருந்தாங்க. நல்லா அவங்க வந்தாவே எப்பவுமே செம்ம என்டர்டைனிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. என்னென்னா இதுங்க உள்ளே பண்ண அட்டகாசங்களில் சி அப்படின்ற முக்கிய அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா தானே புகழாரம் சூடிக்கிட்டு அமக்கலம் ஓவரான அமக்கலங்கள் பண்ணது எல்லாருன்னா இந்த புள்ளி கேங் டீம் தான். ஆமாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விசித்ரா லாஸ்ட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, யாராவது யார்கிட்டயாவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்டதுக்கு விசித்ரா போயிட்டு சாரி சொன்னாங்களாம் தினேஷ்க்கு. அது ஒரு என்ன, அவங்க அவங்க எப்பவுமே அப்படி தானே, கீழே அப்படியே இறங்கி வராது. ஒரு தவறுனா நிஜமாலுமே மனம் வருந்தி அம்மா சாரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிற ரகம் அவங்க கிடையாது விசித்ரா மேடம். சாரி அப்படின்ட்டு பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதே போய் தினேஷ்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க சாரி சொல்லிட்டது விஷயத்த. அவங்க சொன்னால் ஆமாம் சொல்லிட்டாங்க, அப்படி இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவரும் எடுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு இவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க 1 2 தினேஷ்க்கு அவங்க பண்ணது. அப்போது ஒன்று அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் உங்களோட எல்லா விஷயத்தையும். உங்களோட பர்சனல் லைஃப்பில் நான் அப்படி பேசுனது தவறு தான் தினேஷ், சாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உள்ளே சில தர்ம சங்கடமான விஷயங்கள் இருந்ததுனால உங்களோட கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது அந்த இடத்துலன்னு இப்படி ஒரு விளக்கமாக சொல்லி ஒரு சாரி சொல்கிறது எப்படி இருக்குது. பொதுவாக சாரி சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அந்த மனுஷன் கூட எப்படி அந்த அப்பாலஜைஸை ஏற்றுக்க முடியும்? கரெக்ட். ஸோ இந்த மாதிரி விசித்ரா மேடம் அதாவது சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா அது வெளியே மக்கள்லாம் நம்ம எவ்வளோ பேசியிருக்கிறோம் விசித்ரா மேடம் இந்த மாதிரி விசித்ரா இந்த அளவுக்கு வயசுக்கு. ஆமாம், அதான் இந்த வயசுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு பாட்டே இருக்குது. அப்போது நம்ம ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு பக்குவம் இருக்கணும் நமக்கு. அப்போ இந்த வயசில் இருக்கிற இவங்க ஏன் அந்த பக்குவம் இல்லை? அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க. இதே பாருங்கள் அர்ச்சனா, இந்த புள்ளி கேங்கு என்னெல்லாம் பண்ணாங்க, வெளியில் எவ்வளோலாம் பண்ணாங்க, உள்ளே அவ்வளோ பண்ணாங்க நம்ம அர்ச்சனாவை.
அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற பக்குவம் இவங்களோட மெச்சூரிட்டிக்கு ஏன் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பக்குவம் இல்லை? இப்போ கூட பாருங்கள், அர்ச்சனா எல்லாருக்கூட அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்தால் கூட ஒரு பப்ளிக் ஷோவில் எல்லாரோடும் ஒரு சகஜமான ஒரு இதுதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அர்ச்சனா வெளியிலையும் பப்ளிக்கிட்டையும் அந்த மன வருத்தத்தை காட்டிக்கவே இல்லை. அதே தான் பிரதீப்பும். பிரதீப் பாருங்கள், அந்த ஃபேன்ஸ் மீட்டிங்கில் கூட மன வருத்தத்தை அவர் காட்டிக்கவே இல்லை. அவருக்கு மன வருத்தம் இல்லாமலாம் இருந்திருக்கோம். அது எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க. ஏன் இந்த ஜென்யூனிட்டி இவங்க கிட்டலாம் இல்லைன்றது தெரியல. அதனால தான் புள்ளி கேங்குன்ற பேர் ரொம்ப ஆப்டான பேர். இல்லை இன்னொன்று இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மணி கூட அந்த பொண்ணு பேர் என்னது, ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டே இருக்க ரவீனா, அது கூட பாருங்கள் 2 பேரும் அவ்வளோவா மிங்கலாக பேசலை, சும்மா ஹாய் அந்த ஸ்டேஜ் தான். ஆனால் ரவிக்கு மணிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள், பட வாய்ப்புகள் வந்திருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மணி கூட பாருங்க நமக்கு இஷ்டம் இல்லை தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ டேலண்ட் இருந்தால் கூட அவரும் ஒரு மிகப்பெரிய ரீசன் பிரதீப்பை வந்து கை காமிச்சு அவர் தப்பானவர்னு அடையாளப்படுத்தினவர். ஆனால் அவருக்கு கூட நம்மளோட சப்போர்ட் இருக்காது தான். மற்றவங்க ஏன்னா அந்த டான்ஸ் அது மேலே இருக்கிற அந்த கிரேஸ்னால வேணால் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் என்றைக்குமே. அதுக்கான மன வருத்தத்தை கூட மணி சொல்லவே இல்லை இது வரைக்கும். கரெக்டு. ஏன்னா அவன் மணியை பொறுத்தவரை என்னன்னா, ரவீனாக்கும் அவனுக்கு உள்ள பிரச்சனையை வந்து பெருசாக பேசாதீங்க. பயங்கரமான கன்னிங் பாய் மணி, ரொம்ப கன்னிங். ரவீனாவை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி ரவீனா பேரையும் கெடுத்துட்டான். அட்லீஸ்ட் அவன் சொல்லி இருந்திருக்கணும், மணி ரவீனா இது மாதிரி பண்ணுறது தப்பு, ஏன் தெரியாதா கூடவே இருக்கிற பையனுக்கு, அவரு அது மாதிரி பண்ண தப்பு. இல்லை, இதுக்கு மூல காரணமும் ரவீனா தான். பிரதீப் ஆண்டனி வெளியே போகிறதுக்கு ரவீனா தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு, அது கூட ஒரு அப்பாலஜிஸ் கேட்கல, எதை பற்றி கவலை இல்லை, அது ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஏன்னா அடுத்தடுத்து விஜய் டிவியில் வாய்ப்புகள் கொடுக்க என்ன ஆகுதுன்னா, நான் தவறை வந்து திருத்திக்கணும், சரி பண்ணிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் ரவீனாலாம் சுற்றிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த புள்ளி கேங் உள்ளே இருக்கிறவங்க தான். அதாவது இன்னொன்று பார்த்தா ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகுது, மாயா அந்த பக்கம் ஒரு பக்கம் போகுது, பூர்ணிமா இந்த பக்கம் போகுது. ஆனால் எல்லாம் உள்ளே வந்து தோத்துட்டு எவ்வளோ அசிங்கப்பட்டு வெளியே அனுப்புனாங்க, எப்படிலாம் உன்னை கட்டம் கட்டி வெளியே அனுப்புனாங்கன்றது மக்களாகிய நாம் முடிவு பண்ணி காமிச்சிருக்கிறோம். எவ்வளோ வெளியே வந்து பார்த்துருப்பாங்க, இவங்களுக்கு என்னென்னலாம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க, இவ்வளோ நாள் எப்படி இதுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிச்சுன்றதை எல்லாமே நம்ம வந்து வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்துட்டோம். அதை மீறியும் தான் மேலெலாம் என்னமோ 100 நாள் அவங்க 105 நாள் இருந்தால் மாதிரி சீனை போட்டுன்னு உள்ளே என்ன அமக்கலன்றீங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு, ஆனால் மன்னிப்பு கேட்கலை. மற்றபடி ஐஷுடைய ஃபேமிலியில் அந்த ஐஷுன்றது வரவே இல்லை. ஏன்னா நிக்சனுக்காக தான் அனுப்பவே இல்லை அவங்க வீட்டிலேருந்து. அது வந்து ஏற்கனவே வெளிப்படையாக அவங்க அப்பா சொல்லிட்டாரு, இனிமேல் எதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இல்லைன்னா நிக்சன் கண்டிப்பாக சொன்னாலும் சொல்ல நிக்சன் உள்ளே வந்து நிற்பான்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் தான் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் அனுப்பலை. நேற்று இன்னும் பார்க்க போனீங்கன்னா நம்ம பிரதீப் பேசின அந்த ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் அவர் பேசினதை நினச்சி கஷ்டமாக இருக்குது நமக்கெலாம். ஆனால் அந்த ஒரு கில்ட்டே இல்லாமல் இந்த விஜய் டிவி, கமல்ஹாசன் இவங்கெல்லாம் எப்படி இப்படி இருக்காங்க? இந்த புள்ளி கேங்லாம் ஒரு கொஞ்சம் கூட கில்ட் இல்லையா அவங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா? இவங்கெல்லாம் மனுஷங்க தானா? நம்மலாம் எப்படிப்பட்ட ஆளுங்களோட இந்த சமுதாயத்தில் இருக்கிறோன்றது ரொம்ப ஒரு இதுவாகவே இருக்குது பார்க்க போனால். இவங்களெல்லாம் நினச்சாலே ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை. தான் செஞ்சதெல்லாம் சரின்ற தோரணையில தான் இவங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. கமல் சார் இவ்வளோ தூரம் ஆகியும் அவரும் ஒன்றுமே இதுக்காக வாய்ஸ் கொடுக்கவே இல்லை. விஜய் டிவியாச்சும் இதுக்கு சாரி சொல்லணும். எவ்வளோ பெரிய ஆளாங்கன்னு வேணால் இருந்துட்டு போட்டோங்க. இவங்க வந்து ஒரு தப்பான ஒரு பழியை பிரதீப் வந்து பெருந்தன்மையான மனுஷன், சரி அதனால் அவர் விட்டுட்டாருன்னு வச்சுக்கலாம். நம்மளும் கூட விட்டுடலாம். ஒன்றும் இதை நம்ம பேசி நம்ம அவ்வளோ பெரிய ஆளா நம்ம சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்குறதுக்கோ இல்லை உடனே சாரி சொல்கிறதுக்கோ. ஆமான்னு ஒரு ஜட்ஜே சொன்னார், அதையே அவங்கெல்லாம் நிராகரிச்சுட்டு தான் செஞ்சது தான் கரெக்டுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ ஆனாலும் நம்மளுக்கு கோபம் வருது. எதுக்குடா இது மாதிரிலாம்? கொண்டாட்டத்துல உண்மையா இருக்கக்கூடிய ஆளு வந்து பிரதீப் தான். நமக்கு எவ்வளவு வருத்தமாகுது. உண்மையான திருட்டுத்தனம், உண்மையான அயோக்கியர்கள் எல்லாம் விட்டுட்டு எப்பவுமே நல்லவங்கள தான் நீங்கள்லாம் வந்து இது மாதிரிலாம் கஷ்டப்படுத்துவீங்களா? எங்கே போயிட்டுருக்குது உங்களோட வெளியில் பேசுகிற நீதி தர்மம்? நீங்கள் ஒரு இந்த மீடியாவை கூட சொல்கிறேன் பாருங்களேன், இந்த விஜய் டிவி மீடியா கூட நீங்கள்லாம் என்ன ஒரு மீடியான்றது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து காட்டுற, நீங்கள்லாம் எல்லாமே ஃபேக்கான விஷயங்களை எடுத்து காட்டுறீங்க, ஃபேக்கானவங்களுக்கு துணை போகிறீங்க. மீடியானா எப்படி இருக்கணுன்றதுக்கு
ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்களா? யாராவது ஒருத்தராச்சும் இருக்கணும்ல. ஆக மொத்த மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.